இன்றைக்கி என்ன ஆர்டர் வந்துச்சுன்னா, இன்றைக்கி வந்து சாக்லேட் கேக்கு வித் சாக்லேட் க்ரீமோட கேட்டிருந்தாங்க. இந்த கேக்கை வந்து ஆர்டர் பண்ணது வந்து மலேசியாவிலேருந்து ஆர்டர் பண்ணாங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ்க்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே ஸ்பாஞ்செலாம் ரெடி பண்ணிவிட்டு சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அது மேலே நான் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். அதுலேயே நான் 3 ஸ்பாஞ்சையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேலே வந்து நான் க்ரம் கோட் கொடுத்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாக்லேட்டில் பட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஷைனிங் லுக் கிடைக்கும். ரெண்டாவது கொஞ்சம் சீக்கிரமே அந்த கேக்கில் வந்து ஒரு ஃப்ராஸ்டிங் ஆகிடும் நல்லா. அதனால வந்து நான் கொஞ்சம் பட்டர் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அவங்க அனுப்பின பிக்சரில் வந்து சாக்லேட்டு கனாஷ் மேலே வந்து விட்டுருந்தாங்க. அதுக்காக நான் வந்து அந்த சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி ஏற்கனவே வச்சுருந்த நான் சாக்லேட் கனாஷில் கொஞ்சம் வந்து பட்டர் சேர்த்துக்கிட்டேன். பட்டரை மெல்ட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா கொஞ்சம் லிக்விட் ஃபார்மில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். சாக்லேட் கனாஷை நான் ப்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து சாக்லேட் நல்லா வளைஞ்சு ஓடிடும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கீழே ஒரு பிளேட் அதுக்கு மேலே ரேக் வச்சு அதுக்கு மேலே கேக்கை வச்சு சாக்லேட்டை ப்யூர் பண்ணால் அது எங்கேயுமே போகவே இல்லை, அங்கேயே தான் நின்றுச்சு. அதனால நான் வந்து அதை வந்து அப்ளை பண்ணி ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டேன். அவங்க ஒரு பிக்சர் அனுப்புனாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரியே நான் வந்து அந்த கேக்கை வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அவங்களுக்கு கஸ்டமருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.